நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேரு ரிப்போர்ட்ட சொன்னது யாரா இருக்கணும்? நேம்ல இருக்குல்ல, நேம் என்ன, யாரா இருக்கணும்? நேருவா இருக்கணும்ல. அந்த நேரு நாம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், சாரி, பிரைம் மினிஸ்டர் அந்த ஜவஹர்லால் நேரு கிடையாது. இந்த நேரு அறிக்கையை சொன்னது ஜவஹர்லால் நேரு கிடையாது. அப்ப வேற யாரு? மோதிலால் நேரு. சரியா? மோதிலால் நேரு தான் இந்த நேரு அறிக்கையை சொல்லியிருப்பாரு. அப்ப நேரு அறிக்கைனா என்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். சைமன் கமிஷன் வந்த இயர் என்னப்பா? சைமன் கமிஷன் வந்த இயர் 1927. இப்போ நேரு ரிப்போர்ட் வந்து 1928. இதோட இயர் நோட் பண்ணிக்கோங்க, 1928. இயர் தான் இந்த ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கடைசியா முடிக்கும் போது எல்லா இயரும் சேர்த்து சொல்றதுனால உங்களுக்கு அது புரியும். ஸோ அதனால அந்த இயர் இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. அந்த ரிப்போர்ட்ல மெயினா என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வேணும். அப்படின்னா என்ன? டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா. இவருடைய அறிக்கையில முதல்ல சொல்றது என்னன்னா, டொமினியன், எங்க நாடு எங்களுக்கு தான் சொந்தம், நாங்க தான் என்ன செய்வோம், ஆட்சி செய்வோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வலியுறுத்துறாரு. ஸோ எலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எங்களோட இதுபடிதான் நடக்கணும் அப்படிங்கிறது. ரிசர்வேஷன் இருக்கணும் ஒவ்வொரு சோசியல் வைஸா. அதாவது ரிசர்வேஷன்னா இப்ப எதுக்கெல்லாம் நம்ம ரிசர்வேஷன் இருக்கு? நம்ம எக்ஸாம் எழுதும் போது கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த எக்கனாமிக்கலா ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிசர்வேஷன் இருக்கணும் ஃபார் முஸ்லிம்ஸ் அண்ட் மைனாரிட்டி பீப்புள், இவங்க எல்லாருக்கும் ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிறைய கோரிக்கைகளை வச்சு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. ஸோ இதுதான் நேரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஜின்னா அப்படின்னு ஒருத்தரை பத்தி நம்ம நல்லா தெரியணும். முகமது அலி ஜின்னா. இவர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் யாரு, யாராவது தெரியுங்களா? சொல்லுங்க. ஆஹ் முகமது அலி ஜின்னா தான் பாகிஸ்தானுங்கிற ஒரு நாடு உருவாகவே காரணமா இருந்தவர். ஓகேவா? முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? முகமது அலி ஜின்னா. ஓகேயா? சோ இதுல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேரு ரிப்போர்ட்ல நேரு ரிப்போர்ட்ட சொன்னது யாருன்னு சொன்ன? மோதிலால் நேரு. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. Motilal Nehru was founded the outline principles of ஓகே. இந்த நேரு ரிப்போர்ட்டோட மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா. ஃபர்ஸ்ட் இது வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா. இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும்.
அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் பாயிண்ட் இதை நோட் பண்ணியாச்சு தானே எல்லாரும்? அடுத்தது எழுதிக்கலாமா? reservation of seats for Muslim in central legislation, அதாவது மத்திய அரசு. சரியா? மாகாண சட்டப்பேரவையில் முஸ்லிம்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இததான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா முகமது அலி ஜின்னா வந்து திருத்தி சொல்லுங்க, இதை வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இதை வந்து சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து மாகாண சட்டப்பேரவையில முஸ்லிம்களுக்கு தனியிடம் கொடுக்கணும்னு சொல்றீங்க, அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் நீங்க கொடுக்க வேண்டிய சீட்டு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? மொத்தம் 30 சீட் இருக்குன்னா அதுல எங்களுக்கு 10 சீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. சோ 3ல 1 பங்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஓகேவா? இது வந்து திருத்த சொல்லுவாரு. இந்த நேரு ரிப்போர்ட்ல இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க, இடஒதுக்கீடு வழங்கி அது சட்ட திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஓகேவா? அந்த பாயிண்ட் இதுல நோட் பண்ணிக்கோங்க. முகமது அலி ஜின்னா, ஜின்னா ப்ரப்போஸ்ட். நான் ஜின்னானா யாருன்னு சொல்லிட்டேன், யாருன்னு சொன்னேன்? முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும்னு சொன்னவரு. அப்படி தனி நாடு கேட்டு எந்த நாடு அவரு ஸ்டார்ட் பண்ணாரு? பாகிஸ்தான். நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரே நாள்ல தானே சுதந்திரம் கிடைச்சது, அது எல்லாருக்கும் தெரியுமா? எப்ப நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சது? இயர் என்ன? 1947 ஆகஸ்ட் 14 15 14 நள்ளிரவு. அப்ப 15 கரெக்டா? ஆமா. அப்போ வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிறது தனி நாடு, இந்தியா வந்து தனி நாடு. ஓகேவா? அதே மாதிரி பங்களாதேஷ் தனி நாடா பிரிச்சாங்க. பங்களாதேஷ் எங்க இருக்கு தெரியுமா? இப்ப இந்தியா மேப் பாருங்க. இப்போ இந்தியா மேப்ல கவனிங்க, நமக்கு வந்து இந்தியாவுக்கு இந்த சைடு என்ன இருக்கு? பாகிஸ்தான். சரியா? இந்த சைடு இங்கதான் என்ன இருக்கு? பங்களாதேஷ். ஆனா இந்த பங்களாதேஷ வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க அதுக்கு யாராவது தெரியுமா? பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் சைடு தானே இது மேப்ல. அப்ப இது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பாகிஸ்தானோட மக்கள் தான் இங்கேயும் இருந்தாங்க. ஓகே, எப்போனா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ இங்கேயும் முஸ்லிம்ஸ் தான் இருந்தாங்க, இங்கேயும் முஸ்லிம்ஸ் தான் இருந்தாங்க. சோ இங்க உள்ள மக்கள் தான் இங்க இருந்தாங்க, தனி நாடு. இந்த பங்களாதேஷ் உள்ள மக்கள் வந்து பெரும்பாலும் எங்கதான் இருக்க விருப்பம் தெரிவிச்சாங்க? இந்தியாவுக்குள்ள இருக்க விருப்பம் தெரிவிச்சாங்க. அவங்க எங்க போக விரும்பல? பாகிஸ்தானுக்கு போக விரும்பல. ஓகேவா? சோ அதனால இவங்களுக்கு தனி நாடு கொடுத்து இங்க இது பண்ணும். சோ இன்னைக்கும் இதுக்கு பேரு, இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுங்க? ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் சொல்லுவாங்க. எதுக்கு? பங்களாதேஷ். இப்ப நீங்க இந்த மாதிரி இந்தியா பாகிஸ்தான் வார், பங்களாதேஷோட வார், இந்தியா சைனா வார், இதெல்லாம் வந்து 1980s காலகட்டத்துல எப்படி இருந்துச்சு, அந்த போர்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும்னா நிறைய படம் மூவிஸ் எல்லாம் இருக்கு, நீங்க அதை எடுத்து பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஹிஸ்டரிய வந்து உங்களால நீங்களே ஒரு இமேஜின் பண்ணி பார்க்க முடியும், ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி போட்டு பார்க்க முடியும் உங்க மைண்ட்ல. சோ அப்படி நீங்க படம் பார்க்கணும்னா இந்த மூவியை பாருங்க. ஐபின்னு சொல்லி ஒரு மூவி இருக்கு, இது தெரியுமா எல்லாருக்கும்? இது ஒரு ஹிந்தி மூவி. சரியா? சப்டைட்டிலோட இருக்கும். ஐபி அப்படிங்கிற ஒரு மூவி. அது வந்து நீங்க பாருங்க. அப்ப வந்து இந்தியா பாகிஸ்தானோட
மிகப்பெரிய வார் எப்படி தடுத்தாங்க, அதாவது ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு பெரிய போர் வராம தடுத்திருப்பாங்க. அந்த மூவில அதை கிளியரா சொல்லியிருப்பாங்க. ஐபி அப்படிங்கிற ஒரு மூவி, நீங்க அது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க. நார்மலா எல்லா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் அல்லது இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டடி ஸ்கீம்ஸ் ஆகும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? சரி, அடுத்தது போலாம். Jinnah proposed an amendment to the reservation of seats in the CL. CL na Central Legislature. Okay, மத்திய அரசுல மாகாண சட்டப்பேரவை. சோ அதுல வந்து அவர் எப்படி டிமாண்ட் பண்ணாருன்னா 1/3 of the seats reserved for Muslims. He demanded 1/3 of the seats be reserved for Muslims. ஓகே, ஸோ இதோட நேரு அறிக்கையோட பாயிண்ட் முடியுது, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது போல நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலா முகமது அலி ஜின்னாவை தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்து முஸ்லீமோட யூனிட்டிக்கு அம்பாசிடரா சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான தூதுவராக பாராட்டப்பட்டவர் தான் யாரு? முகமது அலி ஜின்னா, அம்பாசிடர் ஃபார் யூனிட்டி ஆஃப் இந்து அண்ட் முஸ்லீம். ஓகேவா? ஆனா அது காலப்போக்குல எப்படி ஆயிடுச்சு, முஸ்லீம்களை தனியா பிரிச்சு எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்கிற அளவுக்கு அந்த போராட்டம் வந்து மாறிடுச்சு. ஓகேவா? சோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் பூர்ண ஸ்வராஜ் லான்ச் அண்ட் லான்ச் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். பூர்ண ஸ்வராஜ் இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பூர்ண ஸ்வராஜ்னா என்ன? பூரண சுதந்திரம், எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுங்க அப்படிங்கிற அந்த கருத்தை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா வந்து நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க, பிரிட்டிஷ்க்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ இதுதான் அந்த பூர்ண ஸ்வராஜ். அடுத்த டாபிக் இது. அண்ட் லான்ச் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ்னா என்னதுப்பா? சட்ட மறுப்பு. ஓகே, நாங்க என்ன செய்ய மாட்டோம், உங்க சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம். சட்டம்னா நமக்காக தானே இயற்றப்பட்டது. அப்ப நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்கல்ல, அந்த சட்டத்தை நாம ஏன் ஃபாலோ பண்ணணும்? ஃபாலோ பண்ணலன்னா அடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின். ஓகேயா? சோ அதுதான் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ். இதை லான்ச் பண்ணது யாரா இருக்கணும்? காந்தி தானே? ஓகே, மகாத்மா காந்தி. சரி, இந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிறது சொன்னது யாரு? ஜவஹர்லால் நேரு. சரியா?
பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னா தமிழ்ல வந்து சுயராஜ்யம். இதே மாதிரி சுயராஜ்யம்னு தமிழ்ல எங்க படிச்சிருக்கீங்க? தமிழ்ல எழுதுறவங்க சொல்லுங்க. சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லுமா, அது என்ன கட்சி? சிஆர் தாஸ். ஓகே, சுயராஜ்யம் மற்றும் சட்ட மறுப்பு இயக்கம். இதோட இயர் இம்பார்ட்டன்ட் இயர், இப்ப நான் சொல்ல போறது இம்பார்ட்டன்ட் இயர். இந்த பூர்ண ஸ்வராஜ் வந்து எப்போ லான்ச் பண்ணனா 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. லாகூர்ல நடந்த காங்கிரஸ் செஷன், ஓகேயா, இன் 1929 இந்த காங்கிரஸ் செஷன் held in லாகூர். லாகூர்னா எங்கப்பா இருக்கு? இப்ப பாகிஸ்தான்ல இருக்கு. முன்னாடி எங்க இருந்துச்சு? பஞ்சாப்ல இருந்துச்சு. ஓகேயா. லாகூர் இன் டிசம்பர் 1929. ஆக்சுவலா டிசம்பர் ஃபர்ஸ்ட் டிசம்பர் போட்டுக்கிறேன். டிசம்பர் 1929 இந்த காங்கிரஸ் செஷன் held in லாகூர். Jawaharlal Nehru was the president, declared Purna Swaraj as a goal. இந்த லாகூர் காங்கிரஸ் செஷனுக்கு பிரசிடென்டா இருந்தது யார் அப்போ? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவை பத்தி ஏதாவது பாயிண்ட்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. அது யாரு? அது ஓகே, அவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இப்போ இந்த இடத்துல இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற இடத்துல அவர் யாரு? அவர் எப்படி இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்குள்ள வந்தாரு? இந்திய சுதந்திர போராட்டத்துக்குள்ள எப்படி வந்தாரு ஜவஹர்லால் நேரு? எத்தனையோ பேரு அந்த காலகட்டத்துல பிறந்து வளர்ந்தாங்க. எல்லாருமே நம்ம பாராட்டுறோம், இல்ல இல்ல, ஒரு சில தலைவர்களை தானே நம்ம சொல்றோம். அப்போ இவ்வளவு பெருசா அவரோட நேம் சொல்றதுன்னா அப்ப அவர் ஏதோ ஒண்ணு கண்டிப்பா ரீச் பண்ணி தானே இங்க வந்திருக்கோம். சோ ஜவஹர்லால் நேரு பத்தின ஹிஸ்டரி என்னன்னு கேக்குறேன். அவர் எங்க பிறந்தாரு ஜவஹர்லால் நேரு? சரி, ஜவஹர்லால் நேரு போட்டோ பார்த்துருக்கீங்க தானே எல்லாரும்? ரோஸ் வச்சிருக்காரு பாக்கெட்ல. சரி, ஏன் ரோஸ் வச்சிருக்காரு? குழந்தைங்க ரொம்ப பிடிக்கிறதுக்கு ரோஸ் வச்சிருக்காரு என்ன சொல்லுங்க? இப்போதான் 2K கிட்ஸ்லாம் இதெல்லாம் என்னன்னே தெரியாது. அப்படிதானே? ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னா என்ன, அப்படின்னா என்ன நடந்திருக்கு, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் திரும்பி பாருங்க, இதுல எடுத்து பாருங்க. நம்மளோட ஹிஸ்டரியாவது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்களா? ஓகே, வெரி குட், அது வரைக்கும் கரெக்ட். இந்திரா காந்தியோட அப்பா. இந்திரா காந்தி நம்ம இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் யாரு? விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அது தெரியும்ல எல்லாருக்கும். நேரு, அதாவது காந்தி வந்து எப்படி இறந்து போனாருப்பா? ஜஸ்ட் கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் பேசிட்டு அப்புறம் எது சொல்றேன். காந்தி எப்படி இறந்து போனாரு? சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி வேற யாரும் சுட்டு போனாங்க? இந்திரா காந்தியே சுட்டு போனாங்க. அப்புறம் வேற யாரும் சுட்டு போனாங்க? சுட்டு கொல்லல, பட் பாம் வச்சு போனாங்க. யாரு? ராஜீவ் காந்தி. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க தானே? இது எல்லாமே தெரியணும், ஓகேவா? இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போதுதான் நம்ம இந்தியாவுக்கு இஸ்ரோ வந்து கொண்டு வந்தாங்க. ISRO, சரியா? இஸ்ரோ கொண்டு வந்தாங்க. அப்புறமா இந்த அணுகுண்டு சோதனை இருக்குல்ல, பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல வந்து முதல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா நியூக்ளியர் பாம் டெஸ்ட். இந்தியா வந்து மற்ற கண்ட்ரியோட நாம ஸ்ட்ராங்கா இருக்கோமா இல்லையா அப்படிங்கறத முதல்ல ப்ரூவ் பண்ண இடம் அப்படின்னா அது இதுதான். என்னது? பொக்ரான் டெஸ்ட். ஓகே, அப்படின்னா ராஜஸ்தான்ல பொக்ரான்ங்கிற ஒரு பிளேஸ், யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாத ஒரு பாலைவனம், அங்க வந்து நியூக்ளியர் பாம் டெஸ்ட் பண்ணாங்க. அதுல சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து ஒரு பெரிய வல்லரசா எல்லாருமே மதிக்க ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லலாம், ஓகேவா?
நம்ம கிட்ட அந்த அளவுக்கு சைனா கூட போட்டி போடுற அளவுக்கு, பாகிஸ்தான் கூட போட்டி போடுற அளவுக்கு நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே ப்ரூஃப் ஆச்சு. ஓகேவா? இப்பவும் இப்பவும் யோசிச்சு பாருங்க, பாகிஸ்தான் அந்த பாகல்கம் இடத்தை நம்ம தாக்கல அப்படின்னா நாமெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், யாருக்கிட்டையும் போருக்கு போக மாட்டோம். கரெக்டா? ஆனா இப்ப பாகிஸ்தான் ரீசெண்டா என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, போருக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த நியூஸ ஃபாலோ பண்றீங்களா? பாகல்கம்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாக்குறீங்களா? என்ன அப்டேட் சொல்லுங்க. ரீசெண்டா பாகல்கம் பத்தி என்ன அப்டேட்? டேம் என்ன பண்ணிடும்? அடுத்து என்ன டேம் அது? என்ன டேம் அது? ஏதோ ஒரு டேம் அணை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தண்ணி சரி, ஓகே. ஏதோ ஃபாலோ பண்றீங்களா? அந்த நியூஸ ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். அண்ட் பாகிஸ்தான் வந்து நம்ம கிட்ட இவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டி போடுறாங்கன்னா அப்ப அவங்க பின்னாடி எந்த நாட்டோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் ஒரு சின்ன நாடு தானே, நம்ம கிட்ட எதிர்த்து அவங்களால போட்டி போட முடியுமா? நம்ம கிட்ட போட்டி போட்டா கண்டிப்பா தோத்து போகணும் அவங்களுக்கு தெரியும் தானே. சோ அதை தாண்டி அவங்க பண்றாங்கன்னா அப்போ பின்னாடி என்ன இருக்கணும்? ஒரு சப்போர்ட் இருக்கணும். யார் அது? சவுத்லயா? சைனா. சைனா சைனா தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா நாமளும் சைனாவுக்கும் நமக்கும் ஆகாதுல்ல. எந்த இடத்துக்கு சைனாவுக்கும் நமக்கும் ஆகாது. ஆக்சுவலி பாகிஸ்தானுக்கும் நமக்கு என்ன சண்டை? ஏன் இவ்வளவு நாள் சண்டை போட்டுருக்கோம்? காஷ்மீருக்கு தான் சண்டை. கரெக்டா? காஷ்மீர் வந்து ஒரு ஒரு பகுதி காஷ்மீர் எங்களோடது அப்படின்னு நாம சொல்றோம், இல்ல அது அவங்களோடதுன்னு சொல்றாங்க. அப்பத்துல இருந்தே அந்த சண்டை போயிட்டு இருக்கு. ஓகேவா? சைனாக்கும் ஏன் நமக்கும் ஏன் சண்டை நடக்குது? அதுவும் லேண்டுக்கு தான், பார்டருக்கு தான் சண்டை. ஓகேவா? சரி, இப்ப இந்த இதுக்கு வாங்க. பூர்ண ஸ்வராஜ் டிக்ளேர் அஸ் த கோல். யார் இந்த கோல்ல சொன்னது? ஜவஹர்லால் நேரு. இல்ல இல்ல, மோதிலால் நேரு பையன் கிடையாது. ஜவஹர்லால் நேருக்கு மோதிலால் நேருக்கு என்ன ரிலேஷன்? வெயிட் பண்ணுங்க. நேரு ரிப்போர்ட் சொன்னது, நேரு ரிப்போர்ட் 1928 தானே? இயர் என்ன எழுதிருக்கீங்க நேரு ரிப்போர்ட்டுக்கு? 28.
கரெக்ட் தான், சன் தான்ப்பா. பையன் தான், சாரி. மோதிலால் நேரு வந்து ஜவஹர்லால் நேருடைய அப்பா. அதை சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. மோதிலால் நேரு இஸ் த ஃபாதர் ஆஃப் ஜவஹர்லால் நேரு. ஓகேயா? சோ இதே இதே அறிவிக்கை வந்த இதே டைம்ல தான் காந்தியும் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி, இதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1930 ஜான்வரி 26 இத வந்து என்னன்னு அறிவிக்கிறாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஜான்வரி 30, 1926 டிக்ளேர்ட் அஸ் இண்டிபெண்டன்ஸ் டே. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யார் அனௌன்ஸ் பண்றா? காங்கிரஸ். இது யாரால அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படுதுன்னா இந்த பூர்ண ஸ்வராஜ் வேணும்னு சொல்றாங்கல்ல, அந்த கமிட்டியில நடந்த தீர்மானம். அதுல இருந்து தான் இந்த டேட்டை வந்து சொல்றாங்க. 1930 ஜான்வரி 26. இந்த ஜான்வரி 26 வச்சுதான் நாம என்ன டேட் சொல்றோம்? ரிபப்ளிக் டே சொல்றோம்ல, அது இந்த வச்சுதான் சொல்றோம். ஓகேவா? அது ஆக்சுவலா நம்ம சுதந்திரமே கிடைக்காம நம்ம முன்னாடியே என்ன செய்யறோம்? இதை வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயா டிக்ளேர் பண்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணதுனால என்ன நடக்குது? இன்னும் இது ஸ்ட்ராங் ஆகுது. இந்த போராட்டம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. 1930 ஜனவரி 26 பூரண சுதந்திர நாளாக அறிவிக்கப்படுகிறது. ஆமா, சுதந்திர நாளாக அறிவிக்கப்படுகிறது. சோ இதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா காந்தி வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு. டாக்ஸ் எங்களால பே பண்ண முடியாது அப்படிங்கறத முதல்ல ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, இதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து மகாத்மா காந்தி. இதுலயே இப்படி நோட் பண்ணிக்கோங்க. இட் வாஸ் ஆல்சோ டிசைடட். இட் வாஸ் ஆல்சோனா இந்த கான்ஃபரன்ஸ். இப்ப நம்ம சொன்னோம்ல இந்த செஷன் என்ன செஷன்? லாகூர் செஷன். லாகூர் செஷன் வந்து ஆல்சோ it was also decided to boycott the round table conference. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் லண்டன்ல நடக்கும். ஓகேவா? அந்த வட்ட மேசை மாநாடு. அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்து இந்தியா சார்பில் யாராவது ஒருத்தர் கலந்துக்கலாம். அவங்களுடைய கோரிக்கையை அங்க சொல்லலாம். அப்ப இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாநாட்டுல என்ன முடிவெடுக்கிறாங்க? ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு போக கூடாது. அண்ட் எதை லான்ச் பண்ணணும்? சிவில் டிசோபீடியன்ஸை லான்ச் பண்ணணும். அண்ட் லான்ச் a civil disobedience movement. இந்த மாநாட்டில் வட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பது மற்றும் சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்குவது என தீர்மானம் செய்யப்பட்டது.
அடுத்தது போலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட். இதுல வந்து டிசோபீடியன்ஸ்னா என்ன அர்த்தம், எதுக்காக இந்த டிசோபீடியன்ஸ் சொல்றாங்க? ஆக்சுவலா மெயினா எதுக்கு சட்ட மறுப்பு இயக்கம்னா எதுக்கு? டாக்ஸ் கட்ட முடியாது சரியா, அந்த டாக்ஸ் கட்ட முடியாது அப்படிங்கறதான் வலியுறுத்தி சொல்றது. டாக்ஸ் கட்ட முடியாதுங்கிறத ஃபர்ஸ்ட் காந்தி எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1930 தண்டி, அந்த குஜராத்ல தண்டி மார்ச், அதுதான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த தண்டி மார்ச் நடக்கும்போது எதுக்காக அப்படின்னா அது நடந்த வருஷம் 1930 மார்ச் 12 சரியா. அடுத்த டாபிக் கொடுக்குங்க, இதுவரை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? தண்டி மார்ச், அதாவது தண்டி யாத்திரை. இல்ல அது முடியல, இனிமேதான். தண்டி யாத்திரை வந்து 1930 மார்ச் 12 சரியா, மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த மார்ச் வேற அந்த மார்ச் வேற, இதெல்லாம் யாத்திரைன்னு அர்த்தம், ரெண்டுக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான் இங்கிலீஷ்ல. தண்டி மார்ச் அப்படிங்கிறதும் இந்த மார்ச் மந்த் வேற வேற. ஸோ இதுல ஸ்டார்டிங்ல வந்து இந்த இது ஸ்டோரி மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். தண்டி யாத்திரை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு. என்னன்னா இது தமிழ்ல உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவோம், சால்ட் சத்தியாகிரகான்னு சொன்னாலும் தண்டி மார்ச்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அது வேற இல்லைங்க, அது வந்து நான் டாக்ஸ் கம்பெனி, இதுவும் நான் டாக்ஸ் தான். ஆனா இதை எப்படி நான் டாக்ஸ் அவரு ஸ்டார்ட் பண்ணுவாருன்னா உப்புக்கு வரி கொடுக்க முடியாது அப்படிங்கறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகேவா? சோ உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது என்னன்னா எல்லா பொருளுக்குமே வரி கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க இல்லையா, வெறும் உப்பு அப்படிங்கிறது எப்படி கொண்டு வராங்க, கடல் தண்ணியை ஆவியாக்கி அதுல இருந்து உப்பு கொண்டு வராங்க அப்படித்தானே. இப்ப நாம யூஸ் பண்ற சால்ட், வீட்டுல நீங்க சால்ட் யூஸ் பண்றீங்கல்ல, அது கல் உப்பா என்ன உப்பு, சால்ட் பவுடரா, இல்ல பிங்க் கலர்ல இருக்குமா ஒயிட் கலர்ல இருக்குமா? ஒயிட் கலர் சால்ட்டா? எத்தனை பேர் வீட்டுல பிங்க் கலர் சால்ட் இருக்கு? சமையல் அறைக்கு போய் பார்த்தாதானே தெரியுது. கிச்சன்ல பிங்க் கலர் சால்ட்ங்கிறது அது வேற இந்துப்புன்னு சொல்லுவாங்கல்ல அது. ஓகே, இப்ப வந்து இந்த சால்ட் அப்படிங்கிறதுக்கு வரி கொடுக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணாருன்னா அவர் கூட ஒரு 78 மெம்பர்ஸ் சேர்த்துக்கிட்டாரு, 78 பேரு சரியா. அவருடைய சப்போர்ட்டர்ஸ் ஒரு 78 பேரை சேர்த்துட்டு நான் கால்நடையாவே போறாரு, நடந்தே போறாரு. சோ அவர் வந்து கிட்டத்தட்ட 61 வயசு அப்போ அவருக்கு. எப்போ தண்டி மார்ச் நடக்கும்போது 61 வயசு. 24 நாள் நடக்கிறாரு கண்டினியூஸா. ஓகே, 24 நாள் நடந்து 241 மைல் தொலைவு நடந்து யாத்திரையா நடந்து ஏப்ரல் 5ஆம் தேதி மார்ச் 12 ஸ்டார்ட் பண்ணாரா, ஏப்ரல் 5ஆம் தேதி தண்டி கடற்கரையை போய் அடைஞ்சிட்டு அங்க இருந்து ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து என்ன செய்யறாரு, உப்பு சட்டத்தை மீறாரு. ஓகே, உப்புக்கு வரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த போராட்டம் வந்து செம்ம ரீச். நம்ம இந்தியா ஃபுல்லாவே எல்லாரும் இதை பார்த்து என்ன செய்யறாங்க, இவ்வளோ 61 வயசுல இவர் இவ்வளோ எனர்ஜியா போராடுறாருன்னா அப்ப நமக்கு எவ்வளவு எனர்ஜி வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவரை ரொம்ப சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னும் நிறைய எந்தோசியாஸ்டிக்கா போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, பழைய விட நிறைய எனர்ஜியா
ஆங்கிலேயர்கள் எல்லாம் திணறிடுறாங்க. எல்லா இடத்துலயும் எல்லாருமே போராடினாங்கன்னா இப்போ இந்த 78 பேரோட இது ஸ்டார்ட் ஆச்சா? இவர் காந்தி போற வழி எல்லாரும் நிறைய பேர் அவர் கூட என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, ஜாயிண்ட் ஆயிட்டே இருக்காங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல அந்த கூட்டத்தை. ஓகேவா? அப்போ காந்தி பண்ணது குஜராத்ல. ஓகேயா? அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல யாரு பண்ணாங்க அப்படின்னா ராஜாஜி. இது மாதிரி வேற ஒரு ஸ்டேட்லயும் ஒருத்தர் டெட்டா இருந்தது இத ட்ரை பண்றாங்க. சோ அப்போ இது வந்து இந்தியா முழுவதும் நடந்த ஒரு பெரிய போராட்டமா நடக்குதா? சோ இத வந்து யாராலையுமே என்ன செய்ய முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சோ அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா காந்திய கைது செய்யறாங்க. அதாவது இது சட்டம் மீறியது ஒரு செயல் தானே. சோ அப்ப கைது செய்து எரவாடான்னு ஒரு சிறையில அடைக்கிறாங்க. ஓகேயா? ஏர்வாடா ஒரு இடம், அது அந்த இடத்துல வந்து சிறையில அடைக்கிறாங்க. இதே மாதிரி ஜவஹர்லால் நேரு இன்னும் நிறைய பேர் வந்து கைது செய்யப்படுறாங்க. இதுல இந்த போராட்டத்துல பெண்கள், விவசாயிகள், மாணவர்கள், குழந்தைகள் எல்லாருமே பங்கெடுக்கிறாங்க. ஓகேவா? சோ அப்ப இந்தியாவிலேயே இந்தியா சந்தித்த ஒரு போராட்டங்களே இது ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஓகேவா? சோ இது வந்து கைது செய்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்து வட்டமேசை மாநாடு நடக்குது. அதை பத்தின பாயிண்ட்ஸ் இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தண்டி மார்ச், இப்ப நான் சொன்ன டீடைல் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா இது பிளேஸ் வந்து குஜராத். தண்டி. சபர்மதி ஆசிரமம் ஸ்டார்டட் வந்து சபர்மதி. ஸ்டார்டட் பிளேஸ் வந்து சபர்மதி. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது தண்டி யாத்திரை காந்தியடிகள் தொடங்கிய இடம். சரியா? தண்டி மார்ச் வாஸ் ஸ்டார்டட் இன் த பிளேஸ் அப்படின்னு கேட்டா சபர்மதி. ஓகேயா? சபர்மதி ஆசிரம், அது ஒரு ஆசிரம், அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. குஜராத். அகமதாபாத். இது நோட் பண்ணியாச்சா? அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்ட மேசை மாநாடு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து எப்ப ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு, ஒரு கான்ஃபரன்ஸ்லயும் யாரு கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் இதுல வந்து கேட்பாங்க. சரியா? இதுல வந்து ஒவ்வொன்றா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது வந்து நவம்பர் 12, நவம்பர் 2 1930. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் லண்டன்.
லண்டன்ல நடந்துச்சு. சோ இதுல வந்து என்ன நடக்கும்னா காங்கிரஸ் வந்து இதுல காங்கிரஸோ இல்ல இந்தியால இருந்து எந்த தலைவர்களுமோ இதுல அட்டன் பண்ணல. ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் இந்த சட்ட மறுப்பு இயக்கத்துக்காக காந்தியை எதுல போட்டிருக்காங்க, ஜெயில போட்டிருக்காங்க. சோ அதனால இந்த டைம்ல வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல யாருமே கலந்துக்கல. ஓகேவா? ஐஎன்சி and along with Indian leaders, business leadersum யாருமே இதுல கலந்துக்கல. சரியா? Indian leaders kept away from the conference. இது வந்து ஃபர்ஸ்ட் செஷன், அதாவது ஃபர்ஸ்ட் மாநாடு, ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ், முதல் மாநாடு. நவம்பர் 12, 1930 லண்டன்ல நடக்குது. ஸோ இதுல இந்திய நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸோ இல்ல தலைவர்களோ இந்திய தலைவர்களோ இதில் பங்கேற்கவில்லை. அப்ப இந்த கான்ஃபரன்ஸ்ல எது இம்பார்ட்டன்டா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரதுக்காக ஒருத்தர் பேசியிருப்பாரு. சோ அவர் யாரு அப்படின்னா பிரிட்டிஷ்ல இருந்த ஒரு லீடர், ராம்சே மெக்டொனால்டு. சோ அவர் வந்து இந்த கமிட்டியோட சப் கமிட்டி சேர்மனா இருந்திருப்பாரு. ஓகே, அவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நாம ஏன் இத வந்து தனி நாடா மாத்தி அது வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இதுல முக்கியமான தலைவர் யாரு அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு. அவரோட நேம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல ராம்சே மெக்டொனால்டு. இந்தியா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறது கொண்டு வந்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பேசியிருப்பாரு. சோ அதான் ராம்சே மெக்டொனால்டு இதுல பேசினது. ஓகேவா? இந்தியாவில இருந்து யாரும் வரலனாலும் இந்தியாவை சம்பந்தப்பட்ட அவங்க பேசியிருக்காங்க. அதை பேசினது யாரு? ராம்சே மெக்டொனால்டு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் போலாம். செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், இரண்டாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடந்தது எப்போ அப்படின்னா January 26, 1931. இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1931 என்ன என்ன மந்த் சொன்னேன்? January 26 சொன்னேன் இல்லையா? செப்டம்பர் செப்டம்பர் 7, அந்த டேட் மாத்திக்கணும். 1931 செப்டம்பர் 7. ஸோ இதான் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸோட டேட்டு. இதுல வந்து யாரு கலந்துருப்பா? காந்தி. ஓகேயா? சோ இந்த இதுல வந்து
காந்தி எதுக்காக இதுல கலந்திருப்பாரு அப்படின்னா, காந்தி இர்வின் பாக்ட்னு ஒண்ணு நடந்திருக்கும். அதாவது காந்தி இர்வின் ஒப்பந்தம். இந்த வட்டமேசை மாநாடு நடக்கும்போது கவர்மெண்ட்ல இருந்து நீங்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிநிதி அனுப்புவாங்க. அவர் பேரு இர்வின். ஓகே, அந்த இர்வின் கூட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறமா காந்தி வந்து என்ன செய்வாரு, இந்த மாநாடுல கலந்துருப்பாரு. ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணி அதுக்கப்புறம் இதுல வந்து ஓகே நாங்க கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்துருப்பாரு. அதுல மெயினா என்ன அந்த ஒப்பந்தத்துல சைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடலோர கிராம மக்கள் வந்து உப்பு காய்ச்சவும் இதை நீங்க வந்து வரி விதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி காந்தி கோரிக்கை வச்சிருப்பாரு. சோ அது ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வன்முறையில ஈடுபட்டு கைது பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த சிவில் டிசோபீடியன்ஸ்ல அந்த அவங்க எல்லாரையும் வந்து நீங்க என்ன செய்யணும், ரிலீஸ் பண்ணணும். அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது, அதிகமா போராடாதவங்கள நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்களோட நிலத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, அவங்களுடைய உடைமைகள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. சோ அதையெல்லாம் அவங்க கிட்ட திருப்பி கொடுங்க. சோ அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுங்க. இந்த 2 கோரிக்கையை மெயினா வச்சிருப்பாரு. சோ அது ரெண்டையும் வந்து ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா காந்தி வந்து இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கலந்திருப்பாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வெளியே வந்தது வந்து ஜனவரியில வந்திருப்பாரு. இதுல இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. காந்தி இர்வின் பேக்ட் நடந்த இயர் 1931 மார்ச் 5. மார்ச் 5 காந்தி இர்வின் பேக்ட். காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான வருடம் காந்தி இர்வின் ஒப்பந்தம். இர்வின் யாரு? பிரிட்டிஷ்ல இருக்கிற ஒரு தலைவர். அவர் யார் கூட பேச்சுவார்த்தை நடத்த வந்திருப்பாரு? காந்தி கூட. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, சிறுபான்மையினருக்கு தனி இடம் வேணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து ஒரு கோரிக்கை வைப்பாரு. அம்பேத்கர் யாரு தெரியும்ல, நம்ம டாக்டர் அம்பேத்கர். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுடைய முக்கியமான காரணமா இருந்தது யாரு? அம்பேத்கர். சோ அங்க வந்து அவங்களோட டீம் ஒன்று வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு கோரிக்கை வைப்பாங்க, சிறுபான்மையினர். அப்ப வந்து சிறுபான்மையினர் தனியா ஒருத்தவங்களை சொல்றாங்கல்ல, அன்டச்சபிள், அதாவது தீண்டாமை எல்லாம் முன்னாடி இருந்துச்சு இல்லையா. சோ அந்த அந்த மக்களுக்கு வந்து தனியா நீங்க தேர்தல்ல இடம் கொடுக்கணும், ஒரு தொகுதியில தனி தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரு கோரிக்கை வைக்கிறாரு அம்பேத்கர் வந்து. இது காந்திக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க தனியா பிரிக்க கூடாது, எல்லாரும் ஒன்னாதான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து சொல்றாரு. ஓகே, அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற, இவர் சொன்ன விதம் வேற. சோ 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுல அந்த ஒரு விஷயம் வந்து செகண்ட் கான்ஃபரன்ஸ்ல வந்து யாருக்கு உடன்பாடு இல்லை, காந்திக்கு வந்து உடன்பாடு இல்லை. சோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல இதுதான். அடுத்த பாயிண்ட் போலாம். தேர்டு வந்து எப்ப நடந்துச்சுன்னா 1932 நவம்பர் 17.
November 17, 1932. ஸோ இதுல வந்து யாரு கலந்துக்கல அப்படின்னா ஐஎன்சி. ஓகேயா, ஐஎன்சி வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கல. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நாட் அட்டெண்டட். ஓகேயா, நாட் பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். மூன்றாவது வட்டமேசை மாநாடுல காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. எல்லாமே லண்டன் தானப்பா. இதுல இன்னொரு பாயிண்ட் பாருங்க, இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயுமே கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதி யாரு அப்படின்னா அம்பேத்கர். அப்ப அம்பேத்கரும் காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லையான்னு கேட்டா, அவர் காங்கிரஸ்ல ஒரு உறுப்பினர் தான், ஆனாலும் அவர் காங்கிரஸ் சார்பா போகல. அப்ப அவர் ஒரு லாயர் இல்லையா, சோ அதனால அவருக்கு தனியான அழைப்பு இருக்கும். சோ அது மூலமா தான் அவர் கலந்துட்டு இருப்பாரு. சோ இதனால இதுக்கும் ஐஎன்சிக்கும் அம்பேத்கர் அப்படின்னு சம்மந்தம் கிடையாது. ஓகேவா, சோ அந்த பாயிண்ட் அடுத்து நோட் பண்ணிக்கோங்க. Who attended all the 3 round table conference கேட்டா டாக்டர் அம்பேத்கர். மூன்று வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். அவருக்கு வலியுறுத்திய ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த அன்டச்சபிள் இருக்கு இல்லையா, தீண்டாமைய நீங்க என்ன செய்யணும், இது பண்ணணும் அப்படிங்கறத. அப்போ நம்மளுடைய நாடு இந்தியாங்கிறது, நம்ம நாட்டுல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா பிரிட்டிஷ்ல தானே சொல்ல முடியும். அவங்க தானே நமக்கு வந்து ஹெட்டா இருந்தாங்க. சோ நமக்கு தனியா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிடையாது இல்லையா. அப்ப அவங்களோட பிரைம் மினிஸ்டர் தானே இந்த கருத்தை சொல்ல முடியும். அதுக்காக தான் அவர் ஒவ்வொரு மாநாட்டிலையும் இதை வலியுறுத்தி பேசியிருப்பாரு. அண்ட் நான் சொன்ன செகண்ட் கான்ஃபரன்ஸ்ல காந்திக்கும் அம்பேத்கருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ வந்து திருப்பி அவங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆவாங்க. அது அது வந்து பூனா பேக்ட்னு சொல்லுவோம், பூனா ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய இயரும் இம்பார்ட்டன்ட். இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. 3 வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் டாக்டர் அம்பேத்கர். அடுத்தது பூனா பேக்ட். இதுனா என்ன? சோ இது யாருக்கும் இடையில நடக்கும்னா காந்தி அண்ட் அம்பேத்கர் 2 பேருக்கும் நடுவுல சைன் ஆகுற ஒரு ஒப்பந்தம். காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில நடக்கக்கூடியதா இந்த பூனா பேக்ட். பூனா பேக்ட் இயர் வந்து 1932 செப்டம்பர் 20. சரி 1932 மட்டும் போடுங்க, டேட் வேணாம்.
பூனா பேக்ட் இயர் வந்து 1932. சரியா? அதாவது காந்தி என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதின்னு சொல்றீங்க, அப்ப இன்னும் அவங்களை ஒடுக்கப்பட்டவர்களாக அது ஆகும். அதாவது அவங்க வந்து எல்லாருக்கூடயும் மிங்கிள் ஆக முடியாது, நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களை அப்படியே வைக்கணும் ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுவாரு. ஓகேவா? இப்ப இதை நீங்க மாத்தாத வரைக்கும் நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. இப்போ இதனால காந்தி கிட்ட வந்து நிறைய தலைவர்கள் வந்து பேசுவாங்க. மதன் மோகன் மால்வியா, ராஜேந்திர பிரசாத், அப்புறம் அம்பேத்கர் எல்லாரும் வந்து பேசி அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் அவர் இதை ஒத்துக்க வைப்பாங்க, அந்த போராட்டத்துல இருந்து கைவிட வைப்பாங்க. சோ அப்படி அவங்க ஒப்பந்தம் ஒண்ணு போடுவாங்க. அந்த ஒப்பந்தம் தான் என்னது, பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒடுக்கப்பட்ட தொகுதி மக்களுக்கு இடம் நாங்க எடுத்துக்கலாம், ஆனா அது வந்து தனி தொகுதி அப்படிங்கிறது இல்லாம இடஒதுக்கீடு வழங்குறது அப்படிங்கறத பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லுவாரு. இடஒதுக்கீடுனா என்ன? இப்ப ஒரு தொகுதினா ஃபுல்லாவே அந்த தொகுதிக்கு வந்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு கிடையாது. ஒரு பர்டிகுலர் தொகுதி இந்த காஸ்ட் இந்த காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பிரிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி காந்தி சொல்வாரு. ஓகேவா? ஸோ ரெண்டு பேருக்கும் அந்த ஒப்பந்தம் சைன் ஆயிடும். அதுதான் பூனா பேக்ட்னு சொல்றது. ஓகேவா? இதுல இருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 18% இடஒதுக்கீடு வந்து இந்த மக்களுக்காக தனியா கொடுப்பாங்க. ஓகேயா? சோ அதுக்கப்புறத்துல இருந்து காந்தி வந்து ஃபுல்லாவே எதுக்கு போராடுவாரு அப்படின்னா, இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எல்லாருக்கும் சமம்னு கொண்டு வாங்க, எல்லாருக்கும் எல்லா கல்வியும் கிடைச்சாகணும், அது மாதிரி கோயிலுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னா அந்த சட்டத்தை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோயில் நுழைவு போராட்டம், எல்லாருமே கோயிலுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறது மாதிரி காந்தி வந்து அந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கறத அவர் வலியுறுத்துவார். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து வந்தது என்னன்னா, நெக்ஸ்ட் வந்து 1935ல ஒரு இந்திய அரசமைப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. என்ன சட்டம் அப்படின்னா, அதுலதான் இந்த ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாம் வரும். சரியா? நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது இப்ப ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. எப்ப ஸ்டார்ட் பண்ணது? 1935ல ஸ்டார்ட் பண்ணது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய என்ன வேலை, அது என்ன வேலை செய்யும்? பணம் அச்சடிக்கக்கூடிய வேலை. கரெக்டா? சோ நாம முன்னாடி வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்தப்போ ஒரு பணம் அச்சடிக்கும் போது அந்த இதுல ஒரு தலைவரோட போட்டோ வைப்பாங்கல்ல. இப்ப நம்ம காந்தியோட போட்டோ தானே வச்சிருக்கோம் எல்லா ரூபாய் நோட்லயும். பிரிட்டிஷ் இருக்கப்போ அவங்க யாருடைய போட்டோ இருந்தது தெரியுமா? அப்ப யாரு பிரதமரா இருந்தாங்களோ அவங்க போட்டோ அதுல இருக்கும். அதை மாத்திதான் நாம இப்ப யாரோட போட்டோ வைக்கிறோம்? காந்தியோட வைக்கிறோம். ஓகேவா? அப்ப வந்து காயின்ஸ் தான் அதிகமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நோட் வந்து கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்டா உள்ள பாயிண்ட்ஸ் வரிசையா சொல்றேன், அதை எழுதிக்கோங்க. 1935ல கொண்டு வந்தது என்னன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைம் இந்த பேர் பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து இதுக்கு முன்னாடி வேற எங்க பார்த்தோம்? 1919ல வந்துச்சா? எப்ப 1858ல வந்துச்சா? சோ எல்லாமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் தான், இயர் தான் வேற வேற. ஓகேயா? 1935 கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் வந்து இந்திய அரசு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதுல எதுல கொண்டு வந்திருப்பாங்க? இதுல என்ன முக்கியமா கொண்டு வந்திருப்பாங்க? ஆர்பிஐ. சரியா? ஆர்பிஐ கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் பர்மா வாஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா. பர்மா வந்து முன்னாடி இந்தியால இருந்தது, பட் அது தனி நாடா மாத்தினாங்க. பர்மா செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா. பர்மானா எங்க பாருங்க, இப்ப பர்மா எங்க இருக்கு? இப்ப பர்மாவோட நேம் என்ன, நியூ நேம் என்ன சொல்லுங்க? மியான்மர். மியான்மர் தான் முன்னாடி இருந்த பர்மா. சரியா?
ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து 1940. அடுத்தது நான் வந்து டைரக்டா 1940 போயிடுறேன். 1940 வந்து இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தனி நபர் சத்தியாகிரகம். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து என்னன்னா இத முதல்ல அனௌன்ஸ் பண்றது வந்து காந்தி. ஆனா அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்றது யாரு அப்படின்னா வினோபா பாவே. ஸோ வினோபா பாவேங்கிற ஒரு லீடர் தான் இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஓகேவா? தனிநபர் சத்தியாகிரகம். வினோபா பாவே was the first to offer satyagraha on 17 October 1940. 1940 அக்டோபர் 17 முதல் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் வினோபா பாவே. அடுத்தது வந்து கிரிப்ஸ் மிஷன் 1942. இது நோட் பண்ணியாச்சு எல்லாரும்? அந்த பிளேஸ் நான் அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். தனிநபர் சத்தியாகிரகம் 1942 கிரிப்ஸ் கமிஷன். கிரிப்ஸ் மிஷன் இந்த சைமன் குழு வந்த மாதிரி இது ஒரு கிரிப்ஸ் மிஷன். அதுக்கப்புறம் 1942லயே வந்து குவைட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு. சரியா? குவைட் இந்தியா. ஸோ நாம எங்க வந்துட்டோம்? கிட்டத்தட்ட 1947க்கு இன்னும் எத்தனை வருஷம் தான் இருக்கு? 5 years தானே இருக்கு. ஸோ 1942க்கு வந்து குவைட் இந்தியா மூமெண்ட். அதுலதான் காந்தி என்ன சொல்லுவாருன்னா டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து இன்னொன்னு கேபினட் மிஷன், அதுக்கப்புறம் மவுண்ட் அண்ட் பிளான். இதோட முடியும். ஸோ அந்த ரெண்டையும் நாளைக்கு கன்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் சொன்னதை ரீட் பண்ணிக்கோங்க. நாளையோட முடியும். நாளைக்கு இல்லது அதுக்கு அடுத்த நாள். நாளைக்கு வேற கிளாஸ் இருந்தாலும் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஹிஸ்டரி, அதோட முடியும். ஓகேவா? இது வரைக்கும் உள்ளதை ரீட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சொன்னது பாயிண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட். ஓகே, தேங்க்யூ. ரெக்கார்டட் கிளாஸ் அனுப்புறேன்.